அருணாச்சலம். எல்லாருக்கும் வணக்கம். இது என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், ஒரு கவலை. பிறப்பிலேயே உயர்ந்த பிறப்பான மனித பிறவி நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த மனித பிறவி எடுத்து இதில் இறைவனோட இரண்டரை நம்ம கலக்கிறதுக்கு தான் இந்த பிறவி நமக்கு. இதோட மகத்துவம் புரிய வைக்கிறதுக்கு தான் நமக்கு எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றி இன்றைய வரைக்கும் மக்களோட மக்களாக இருந்து நன்னறிகளும் நடத்தைகளும் நமக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே எல்லாமே குருமார்களும் நமக்கு உபதேசித்தது, நாம் எல்லாம் ஒன்றே, நாம் எல்லாம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி தான். அந்த ஒரு வரி தாண்டி எந்த மகான்களும் போகல. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையாக நாம் யாருன்னு தெரிஞ்சக்கூடிய இந்த ஒரு அரிய வித்தையை தான் நமக்கு மகான்கள் போதிச்சு வந்தாங்க. அதுலேயும் சில நிறைய ஏதோ ஒரு நம்பிக்கை இறைசக்தியில் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிமானம் இருக்கும்போது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதங்கள் காட்டிலும் அட்லீஸ்ட் இந்த பிரபஞ்சம் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னாவது நீ நம்பினாலும் சரி, நிச்சயம் ஒரு நாளைக்கு நம்ம கடை தேரலாம். அதுதான் உண்மை. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் சிறு வயசில் நீயா அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். இந்த பாம்பு படம், ஸ்ரீபிரியா கமலஹாசன் நடித்த அந்த நீயாங்கிற படத்தில் அந்த எம்என் நம்பியார் சுவாமி ஒரு ரோல் வந்திருப்பார். அப்போ அந்த பாம்புகிட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தாயத்து கட்டுறதுன்னு சொல்லி அந்த 5 பேர் வரிசையாக நிற்கும்போது அந்த ஜெய் கணேசுங்கிறவர் மட்டும் ஒரு இறை நம்பிக்கை இல்லாமல், மனுஷனை நம்பாமல் இறைவனை நம்பி அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவார். அதாவது தன்னம்பிக்கை இல்லாத இவனுங்களுக்கு வேணால் இந்த தாயத்து உபயோகப்படும், தன்னம்பிக்கை உள்ள எனக்கு இந்த தாயத்து தேவையில்லைன்னு சொல்லி தட்டி விடுவார். அப்போ நம்பியார் சாமி சுள்ளிராஜனை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை, அந்த அருமையான வார்த்தை, யோசிக்க வைக்கக்கூடிய வார்த்தை. இதில் கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ இல்லை, ஒரு கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சிறப்பான ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னா, ஏ பூச்சாண்டி, அப்பனே இல்லாமல் பிறந்தேன்னு சொல்கிறான்டா ஒரு அறிவாளி, ஆபத்து வந்தால் தான் ஆண்டவனை நம்புவாங்க போல இருக்கு, கொண்டு வாடா அந்த ஆபத்தை அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இறை சக்தி நம்மளை படைச்சி எதுக்காக நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிறத மகான்கள் எத்தனையோ தூரம் நம்ம வழிகாட்டியிருக்காங்க. அந்த மகான்கள் பாதையை பின்பற்றி எல்லோரும் ஒரே ஆத்மஸ்வரூபந்தான், எல்லாருமே எல்லா மக்களும் ஒன்றே, எல்லாமே இறைவனோட ஸ்வரூபந்தான்னு சொல்லி அன்போட அரவணைப்போட இந்த மனித பிறவியை கலந்து எடுத்து மனித பிரிய அன்புடன் வாழ்ந்து இறைவனோட இரண்டரை கலக்கிறது தான் இந்த மனிதனோட கடமை என்பதை எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது தவறாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நன்றி. அருணாச்சலம்.